ஏ மட்டும் ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பார். பி என்பவர் ஏஐ காட்டிலும் 60% திறமையானவர் எனில் பி அந்த வேலையை செய்ய எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கணக்கு கேட்டிருக்காங்க. இந்த கணக்கில் ஃபஸ்ட் ஸ்டெப் எப்படி போட போகிறோம்னா, பி என்பவர் ஏஐ காட்டிலும் 60% திறமையானவர். ஸோ ஏ வந்து நமக்கு எத்தனைன்னு தெரியாது. ஸோ ஏ தெரியாததால் நான் 100 அப்படின்னு எடுத்திருக்கேன். இப்போ வந்து அடுத்த ஸ்டெப் கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பி வந்து ஏஐ காட்டிலும் 60% திறமையானவர். ஸோ அந்த 60 நான் கூட்டி 160 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுத்த ஸ்டெப் எப்படின்னா, இந்த கணக்கில் வந்து 60% திறமையானவர், 20% திறமை குறைந்தவர், 20% சுலவாக வேலை பார்ப்பார், இப்படி என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வந்தாலும் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம கீழே போட்டுருவோம். இங்கே வந்து 60 அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துருக்கு. ஸோ 160 நான் கீழே போட்டிருக்கேன். மேலே 100 போட்டுக்கிட்டோம். இப்போ வந்து ஏக்கு வந்து 12 நாள் கொடுத்தாங்க. ஸோ 12 நாள் சைடில் போட்டிருக்கேன். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சாச்சு. 4 நாள் 16, 3 நாள் 12. ஸோ I2 10, I2 4. ஸோ மேலே வந்து எத்தனை இருக்குன்னா I3 15. மேலே 15 இருக்குது, கீழே 2 இருக்குது. இப்போ வெட்டு கொடுத்தோன்னா 7.5ன்னு வரும். ஸோ பி வந்து அந்த வேலையை முடிச்சார் அப்படின்னா 7.5 நாளில் முடிச்சுருவார்.